வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பாசி பருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குண்டால தண்ணியை நல்லா சூட வச்சுட்டு நமக்கு ஒரு கப் பருப்பை நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம். அதை நீங்க சேர்த்திக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்து சேர்த்திக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க, 5-6 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா மைய வெந்ததுக்கு அப்புறம் கடைஞ்சுக்கலாம். இது மாதிரி நல்லா மைய கடைஞ்சிட்டு நம்ம அடுத்தது தாளிச்சிடலாம். அடுத்து நம்ம தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சோன்னு நம்ம ஒரு 4 காஞ்ச மிளகா கட் பண்ணி சேர்த்திக்கலாம். காஞ்ச மிளகா இது மாதிரி நல்லா செவந்தோன்னு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம புளிப்புக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது ஒரு தக்காளி பழத்தை அங்க போட்டிருக்கோம், இங்க 1 மட்டும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கூட ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அப்படியே நல்லா வதங்கட்டும். எல்லாம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை நம்ம இதுல சேர்த்திக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இது மாதிரி ஒரு கொதி வந்தோன்னு நம்ம கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம பாசி பருப்பு சாம்பார் இப்போ ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.